சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகும்போது துரை வைக்கவும் கூட தான் இருந்திருக்கு. அவரை வச்சு தான் வெளியில் வந்து சொல்கிறாரு வைகோ அந்த மாதிரி திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவருடைய இப்போதைய நிலைப்பாடு. பட் வைகோ அமித்ஷாவை பார்த்தது கன்ஃபார்ம்டான்னு தெரியாது. வைகோ வந்து இந்த அணியில் கண்டினியூ பண்ணுவாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு என்னன்னா இது ஜெயிக்கிற அணியாக இருக்குது. எதிர்க்க வந்து ஒரு அணி உருவாக மாட்டேங்குது. எதிர்க்க வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு அணி உருவாகலை. இவர் போய் விஜய் அணியில் போய் இவர் சேருவாரானா இவருக்கு அங்கே உரிய மரியாதை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. பன்னீரெல்லாம் கூட அங்கே ஏன் இப்போ சேர மாட்டேங்கிறாங்கன்னா உரிய மரியாதை விஜய் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆதவ அர்ஜுனால்கிட்ட பேசுறதுக்காக பன்னீர் இருக்காரு. பன்னீரோட அனுபவம்னா ஆதவ அர்ஜுனோட அனுபவம்னு. பன்னீர் விஷயம் வந்த பிறகு பன்னீரை கோட்டை விட்டாங்கன்னு இப்போ அமித்ஷா எடப்பாடி மேலே கோபமாக இருக்காரு. ஓம் பேச்சை கேட்டுன்னா அவரை வந்து பிஎம் சந்திக்க விடாம பண்ணினோம். அவர் வந்து என்டிஏ இருந்து போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்டிஏ இருந்து போனது முதல்ல கீழே விழுந்தது மட்டும்னா குழிய பறிச்ச கதையா போய் நேரம் ஸ்டாலினையும் பார்த்துட்டாரு. வைகோவை பொறுத்த மட்டும் அவர் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணியில் பயணிப்பார் என்பது தான் நீங்கள் கருத்தாரு. அதே மாதிரி ஓபன்னீஸ்வரன் கடைசி நேரத்தில் ஓபன்னீஸ்வரத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து 2026 தேர்தலில் திமுக அகற்றுறது அவர் நோக்கம் கிடையாது. 2026 தேர்தலில் இபிஎஸ்ஸை பலமிழக்க செய்யணும். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நேற்றிலிருந்து ஒரு செய்தி அடிபடுகிறது. திமுகவிற்கு தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் வராங்க. பாமகவும் திமுக, அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவிற்கு நோக்கி ஒரு பார்வையோடு தான் இருக்கார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற இருக்கிறது அப்படிங்கிற செய்தி பல நாட்களாக அடிபடுது. ஆனால் வைகோ அவர்கள் பலமுறை வந்து நான் இந்த கூட்டணியில் தான் தொடருவேன், தனிப்பெரும்பான்மை பலத்தோடு ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார். ஆனால் நேற்றைக்கு என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, துரை வைகோ அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இது வைகோ அவர்கள் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவர் ஏன் வைகோவை சந்திச்சார் அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஊசலாட்டம் இருக்குது. எப்படி இந்த பாமக டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி இது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. வைகோ இவங்க நினைக்கிறாங்க, வைகோ தரப்பில் என்ன நினைக்கிறாங்க, இவங்க கேட்குற இடங்கள் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதனால் 12 இடங்கள் கிடைச்சாதான் 8 இடங்களில் வெற்றி பெற முடியும், அங்கீகாரம் பெற முடியும்னு நினைக்கிறாங்க. அவர் அவர் என்ன நினைக்கிறார், துரை வைகோ என்ன நினைக்கிறாரு, நமக்கு அந்த இடங்கள் கொடுக்க மாட்டாங்க, நம்ம இப்போவே நம்ம ரூட்டை பார்த்துக்கிறது பெட்டரு, நம்ம வந்து பாஜக சைடு போகிறது பெட்டருன்னு துரை வைகோ நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகும்போது துரை வைகோவும் கூட தான் இருந்திருக்காரு. ஆமாம், கூட தான் இருந்திருக்காரு. அது அவரை வச்சு தான் வெளியில் வந்து சொல்கிறாரு வைகோ அந்த மாதிரி திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவருடைய இப்போதைய நிலைப்பாடு. பட் வைகோ அமித்ஷாவை பார்த்தது கன்ஃபார்ம்டான்னு தெரியாது. இதை பற்றின ஒரு செய்தி தவிர அமித்ஷாவை பார்த்தாருன்றது எக்ஸாக்டாக தெரியல. அவர் அமித்ஷாவை பார்த்துருப்பாரா இல்லைன்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது கன்ஃபார்ம்டாக அவர் சொன்னதுன்னு தெரியும். ஆக்சுவலாக வந்து இது ஒரு வதந்தியாக ஒரு பேச்சு வழக்கில் ஒரு போயிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். இன்னும் அஃபிஷியலாக அவர் சந்தித்த மாதிரி படங்களோ எதுவும் நான் இது வரையும் பார்க்கல ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னை பொறுத்த மட்டும் வைகோ வந்து இந்த அணியில் கண்டினியூ பண்ணுவாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு என்னென்னா இது ஜெயிக்கிற அணியாக இருக்குது. எதிர்க்க வந்து ஒரு அணி உருவாக மாட்டேங்குது. எதிர்க்க வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு அணி உருவாகலை. இவர் போய் விஜய் அணியில் போய் இவர் சேருவாரானா இவருக்கு அங்கே உரிய மரியாதை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஈவன் பன்னீரெல்லாம் கூட அங்கே ஏன் இப்போ சேர மாட்டேங்கிறாங்கன்னா உரிய மரியாதை விஜய் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவங்க ஆதவ அர்ஜுனால்கிட்ட பேசுறதுக்காக பன்னீர் இருக்காரு. பன்னீரோட அனுபவம்னா ஆதவ அர்ஜுனோட அனுபவம்னு. ஜான் ஆரோக்கியசாமிலாம் யார், புஷி ஆனந்திட்ட போய் பேச முடியுமா, அவர் பாண்டிச்சேரியார். அதனால் எல்லாருமே அங்கே போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. அனுபவம் பெற்றவர்கள்லாம் அங்கே போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. பிரேமலதா போன்றவர்களே வந்து அங்கே போய் அந்த விஜயை பார்க்க முடியாது, தூக்கி வளர்த்த தம்பி, நாங்கள் விஜயை பார்க்க முடியாத உங்ககிட்ட பேசி நாங்கள் என்ன பிரயோஜனம், அந்த சைடே போக மாட்டேன்றாங்க, யோசிக்கிறாங்க. அதனால தான் அவரும் கதவை திறந்து வச்சுட்டு காத்து வாங்கிட்டு இருக்காரு. யாரும் போக மாட்டேன்றாங்கல்ல. எப்படி அதிமுக பாஜக கூட்டணி ஆளுங்களுக்காக காத்துருக்காங்களோ அப்படி எங்கேயும் தான் காத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவர் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் வந்து பேசாதையே வந்து பல விஷயங்களுக்கு பதில் சொல்கிறார். அவர் வந்து பல விஷயங்களை வந்து திரும்ப பேசுகிறாரு, சிபிஎம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவர் பதிலே பேசுறதில்ல. கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆளுங்கட்சியோட அப்படின்ற கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, உண்மைதான். ஆனால் அவர் வந்து பதில் சொல்கிறதில்ல. ஆனால் எப்படி பதில் சொல்கிறாருன்னா, பிரேமலதாவை சந்திக்கிறது மூலமாக பதில் சொல்கிறாரு, பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறது மூலமாக பதில் சொல்கிறாரு. இப்போ வைகோ அலங்கடிச்சின்னு ஓடி போய் பார்க்குறாரு பாருங்க, பார்த்துட்டு அவரே அவங்க வீட்டு வாசலில் வந்து என்ன சொல்கிறாரு, திமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் 3 பேரும் மார்க்சிஸ்ட்டு, சிபிஐ முத்தரசன், திரும்ப 3 பேரும் போய் சிஎம்ஐ பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இது மாதிரி ஆணவ கொலைகளுக்கு சட்டம் போடுறோன்னு ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கும் வந்து இந்த கூட்டணி வந்து பலமாக தான் போயிட்டுருக்கு. எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி வரல, பாஜக விட்டுட்டு ஒரு பலமான கூட்டணி தான் இவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு வெற்றி அவங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கி இப்போ எடப்பாடி போறாதே தவிர இப்போ பன்னீர் விஷயம் வந்த பிறகு எடப்பாடியோட பயணமே பின்னாடி போயிடுச்சு ஆக்சுவலி. ஆமாம்,
பன்னீர் விஷயம் வந்த பிறகு பன்னீரை கோட்டை விட்டாங்கன்னு இப்போ அமித்ஷா எடப்பாடி மேலே கோபமாக இருக்காரு. ஓம் பேச்சை கேட்டுன்னா அவரை வந்து பிஎம் சந்திக்க விடாமல் பண்ணினோம். அவர் வந்து என்டிஏலேருந்து போவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்டிஏலேருந்து போனார், குதிரை கீழே விழுந்தது மட்டும்னா குழியை பறிச்ச கதையா போய் நேராக ஸ்டாலினையும் பார்த்துட்டாரு. ஒன்றா உங்களால் இது மாதிரி ஆகிப்போச்சு, இப்போது நாளைக்கு எந்த கட்சி நம்மளை தேடி வரமாட்டேன்றான் அப்படின்னு பன்னீர் விஷயம் கடந்த ஒரு வாரமாக அடிபட்டதில் எடப்பாடி எங்கே டூர் போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. கம்ப்ளீட்டாக அது பேக்ரவுண்டில் போயிடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ திமுக வந்து அதாவது ஸ்டாலின் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணுறார். ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பண்ணுறாருன்னா பேசாமல் இருந்தே பண்ணுறாரு ஆக்சுவலாக. இவரை வந்து எல்லோரும் சந்திக்கிறது மூலமாகவே இதை பற்றின ஒரு பரவலான பேச்சுக்கள் வெளியில் இப்போ தேமுதிக வந்து 12 இடங்கள் கேட்டிருக்கு, 8 இடங்கள் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பேச்சுக்கள். இப்போ பன்னீர் என்ன சொல்கிறாரு, நான் அரசியலே பேசலை, நல்லா விசாரி, ஆனால் வெளியில் அப்படியே பேசுகிறாங்க. இல்லை இவர் கூட்டணிக்காக தான் போனார் அப்படின்னா பேச்சு வருது. ஏன்னா ஒரு 2 அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்கன்னா அதில் அரசியல் இல்லாமல் இருக்காதுன்றது பொதுவான விஷயம். அப்போது திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் திரும்ப என்ன சொல்கிறாரு, எங்கள் கூட்டணிக்கு எவ்வளோ கட்சிகள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நாங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கூடன்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்தால் கூட நாளைக்கு 8 மாதம் கழித்து இந்த இப்போ வந்து பேசினவங்களில் தேமுதிக இருப்பாங்களா இல்லை ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணுவார்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அந்த அட்மாஸ்பியரை வந்து மாற்றிட்டார். அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, மக்கள் பார்வையில் திமுக பலமான கூட்டணி இருந்துமே இவ்வளோ பேர் போய் சந்திக்கிறாங்க அவரை. அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறாரு. இங்கே பாரு, விஜய் வந்து கதவை திறந்து வச்சுருக்காரு ஒத்தரும் போல். அங்கே அதிமுக பாஜக கூட்டணி ஒத்தரும் போல். அது எதிர்க்கு எந்த ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது, பலவீனமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த பார்வை இருக்குல்ல, அது உருவாகிட்டுது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் நாளைக்கு வந்து இவர் வந்து துரை வைகோ வந்து போய் அமித்ஷாவை பார்த்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாஜக கூட்டணியிலே கூட சேரட்டும். அது வந்து இங்கே ஒன்றும் பெரிய பாதிப்பை உண்டாக்காது. தேமுதிகவோட அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகியிருந்தாங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. எம்டிஎம்க்கு அங்கே போனால் கூட ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எம்டிஎம்க்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அமித்ஷாவை பார்த்தாங்க, இல்லை பாஜகவோட பேச்சுவார்த்தை ஏதோ அப்படின்னா அதெல்லாம் திமுக கூட்டணியில் பேர வலிமையை ஏற்றுறதுக்காக அப்படி பண்ணுறது ஒரு விஷயமா இருக்குமே தவிர உண்மையிலேயே அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னென்னா இது வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பாஜக இதுவரையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் திடீர்னு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மக்கள்கிட்டையும் செல்வாக்கு போயிடும், அங்கேயும் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து வைகோவை பொறுத்த மட்டும் அவர் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணியில் பயணிப்பார் என்பது தான் என் கருத்து ஆக்சுவலாக. ஓகே, கட்சியில் மலை சத்யா இஷ்யூ வேறு பெருசாக போயிட்டு இருக்கும்போது தொண்டர்கள் வந்து அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம்னு பிரச்சனையாக இருக்கும்போது இந்த முடிவை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் எல்லாருக்குமே மனக்கசப்புகள் உண்டு. கட்சி கம்பம் இது பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே சில விஷயங்களை அமல்படுத்துறதுலேருந்து ஆணவ படுகொலை ஆகட்டும், இல்லை வேங்கவேல் சம்பவம் ஆகட்டும், கள்ளச்சார இஷ்யூமாகட்டும், நிறைய முரண்பாடுகள் இருக்குது. சட்டமன்றத்தில் போய் குரல் கொடுக்கறது, பேச விடாமல் அடக்குறாங்க, திமுகவினர் தான் வந்து அமைச்சர் பொறுப்புகளை வகுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த கூட்டணியிலேயே ஆல்ரெடி ஷீட் ஷேரிங்லேயுமே கடந்த முறையே இஷ்யூ இருந்துச்சு, எம்பி எலெக்ஷன் நேரத்துலையும் இஷ்யூ இருந்துச்சு. புதுசாக வெளியிலேருந்து வந்தால் இருக்கக்கூடியவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்களே. ஏற்கனவே அவங்கெல்லாம் டபுள் டிஜிட்டில் கேட்டுட்டு இருக்காங்க, 1 சீட்டு 2 சீட்டு வாங்கினவங்க 5 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது வெளியிலேருந்து வரும்போது அவங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை. தற்சமயம் வந்து ஸ்டாலினோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, எங்களை நோக்கி இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மட்டுமே தற்சமயம் அவருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ மக்கள் பார்வையில் வந்து இவருக்கு ஏதோ பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் கிளப்புற அந்த பிக்சர் இருக்குல்ல, அது வந்து உண்மை கிடையாது. எனக்கு இன்னும் ஆதரவு இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் 11.19% தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் 14 வருஷத்தில் இல்லாத வளர்ச்சி விகிதத்தை இன்றைக்கி தமிழ்நாடு கண்டிருக்கு. டபுள் டிஜிட் வளர்ச்சி விகிதத்தை பார்த்துருக்கு, ரியல் டேர்ம்ஸில் பார்த்துருக்குன்னு மத்திய அரசே சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே கிடையாது அது மாதிரி. 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளர்ச்சியை வந்து 24-25 பார்த்துருக்குன்றாங்க எக்கனாமிக் க்ரோத்து. ஸோ அது வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் தனிநபர் வருமானத்துலேயும் அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க இந்தியாவில். இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க வந்து தன்னுடைய நீங்கள் ஆன்டி இன்குபன்சி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ப்ரோ இன்குபன்சி போவாங்க. இலவச பஸ் பயணம்னு ஒரு பெரிய பட்டியல் பெண்களுக்கான செஞ்ச விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதனால் ப்ரோ இன்குபன்சி அரசுக்கு ஆதரவான ஓட்டுக்களை கலெக்ட் பண்ணுறது மூலமாக தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தணும்னு தான் கிரவுண்ட் லெவலில் ஓரணியில் திரள்வோன்னு அவங்க இறங்கியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மாதிரி இறங்கியிருக்கும்பொழுது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு கமிட்டட் ஓட்டரை வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் நம்ம உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த என்ன தான் நீங்கள் எதிர்ப்பக்கம் தேர்தலும் போது என்ன தான் வந்து எதிராக பலமான அணி எதிரில் இருந்தால் கூட இவங்க ரொம்ப அழுத்தமாக என்ன நினைக்கிறாங்க, திமுக தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பல விதங்களில் பிரியறதுனால தங்களுடைய ஓட்டு பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஜெயிச்சிட முடியும்,
எதிரான ஓட்டு பல விதமாக பிரியுது, நமக்கு வர ஓட்டும் கொஞ்சம் பிரிஞ்சா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான வீட்டுக்கு வீடு போய் ஒரு ஓட்டரை வந்து கமிட்டட் ஓட்டரை சேர்த்தோம்னா 2 கோடி ஓட்டரை சேர்த்தோம்னா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர்கள் நாளைக்கு ஏதோ அல்டிமேட்டாக தேர்தல் சமயத்தில் ஏதோ இடப்பற்றாக்குறை பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்க போனால் கூட ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒருத்தர் ரெடி பண்ணுறாரு. வைகோ போனால் கூட தேமுதிகவை ரெடி பண்ணி உள்ளே கூப்பிடுறது. கமலஹாசன் ஏற்கனவே உள்ளே இருக்காரு. அதே மாதிரி ஓபன்னீர்செல்வம் கடைசி நேரத்தில் ஓபன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து 2026 தேர்தலில் திமுக அகற்றுறது அவர் நோக்கம் கிடையாது. 2026 தேர்தலில் இபிஎஸ்ஸை பலமிழக்க செய்யணும். அதுதான் அதில் தான் அவர் ஒர்க் பண்ணுறார். அவரை வந்து பலவீனமாக்கணும். ஏன்னா அவர் வந்து அதிமுக ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றாரு, சுயநலமாக செயல்படுறாரு, இவங்களை ஒன்றும் சேர்க்க மாட்டேன்றாரு. அது ஒன்றா இல்லாத அதிமுக வந்து சவுத்துலேயும் டெல்டாலையும் தோக்குன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம். பாஜக இருந்தாலுமே தோக்கும். ஒரு கம்யூனிட்டியை பகச்சிக்கிற மாதிரியான விஷயங்களை பாஜக பண்ணுறாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஓபிஎஸ்க்கு. ஸோ அவர் போனார்னா திமுகவுக்கு போனார்னா அவர் என்ன நினைக்கிறாரு, பன்னீர்செல்வம் பாலிடிக்ஸ் என்னவா இருக்குன்னா இங்கே வந்து அதிமுகவை தோற்கடிக்கிற ஒரு தகுதி வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. அவங்க தான் எல்லா தொகுதியிலையும் அதிமுக எதிர்த்து போட்டி போடுவாங்க. அப்போ நம்ம திமுகவோட நம்ம ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ கொடுத்தாங்க போனால் கூட அந்த கூட்டணியில் இருக்கும்போது அது வந்து அதிமுகவை தோற்கடிச்சதுன்னா அந்த இபிஎஸ் பலம் இழப்பார், வலுவிழப்பார். அவர் வலுவிழந்தால் அப்போ அந்த கட்சியை கைப்பற்றுறது நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து ஒரு இபிஎஸ் எதிர்த்து தான் பாலிடிக்ஸ் பண்ணணும், அவரை வீழ்த்தணும். ஏன்னா அவர் பலமானார்னா இவரை வீழ்த்திடுவார். அவர் இபிஎஸ் பலமானார்னா ஓபிஎஸ்ஸை வீழ்த்திடுவார். அதனால் ஓபிஎஸ் இப்போ வந்து முதுகில் அவர் குத்துறதுக்கு முன்னாடி இவர் வந்து விழிப்போடு இருந்து அவரை முதுகில் குத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அவரோட பாலிடிக்ஸை பார்த்துன்னு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த பாலிடிக்ஸ் அப்படி போயிட்டுருக்கு. அந்த பாலிடிக்ஸ் அது போகிறதுனால ஓபிஎஸ் அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு சவுத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திமுகவுக்கான அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்படி பல விதங்களில் வந்து திமுக தன்னை பலப்படுத்தி கொண்டு போகும்போது எதிர்க்க பலவீனமான கூட்டணிகள், பலமான கூட்டணிகள் இல்லாத இருக்கும் பொழுது வைகோ போன்றவர்கள் வந்து என்னதான் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு அதிருப்தி காரணமாக இடங்கள் அதிகமாக கொடுக்காதன் காரணமாக போனாங்க கூட திமுக அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் வந்து அது எதிர்பார்த்த சீட்டு உங்களால் கொடுக்க முடியுமா திமுகவில் அப்படின்னா, இப்போ தேமுதிக எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுன்றாங்க. அடுத்த ஏப்ரலில் வந்து ஒரு ராஜ்யசபா வேகன்சி 6 வேகன்சி வருது. அதில் ஒரு வேகன்சியை வந்து கொடுத்தா அப்போ வைகோ ஒன்று சொல்லுவார், அப்போ எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு நீங்கள் போன வாட்டி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு கேட்பார் அவர் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸ்டாலினுக்கு வந்து சவாலான விஷயம்தான். தற்சமயத்துக்கு ஸ்டாலினோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் பலமாக இருக்கோம், எங்களை நோக்கி நிறைய பேர் வராங்க, எதிர்க்க பலவீனமாக இருக்காங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான். தேர்தல் நெருக்கத்தில் இந்த சீட்டு பங்கீடு வரும்போது பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை எப்படி வந்து ஸ்டாலின் சமாளிக்க போகிறாருன்றது தான் முக்கியமான கேள்வி. அது அவருக்கு ஒரு சவாலான விஷயம்தான். நம்ம இப்போ உறுதியாக வந்து ஸ்டாலின் வந்து இவங்க எல்லாரையும் டேக்கிள் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது எப்படி சமாளிக்கிறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவ்வளோ கூட்டணி வந்து திமுக கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்போசிட்டில் யாருமே ஒரு பலமான கூட்டணி அமைச்ச மாதிரியே தெரியல சார். மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவினர், அதிமுகவினர் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஆனால் தலைமை தான் ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது. தொண்டர்கள் ஒன்று சேர்ந்த மாதிரியே தெரியலை. புதுசாக வந்த விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு, திமுக அவருக்கு பெரிய அடி இருக்குது, திமுக அவர் ஆட்சி அமைப்பார் அப்படின்லாம் சொன்னால் கூட அவங்களுமே வந்து இன்னும் ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசியல் செயல்பாட்டுக்கு விஜய் அவர்கள் வந்த மாதிரி தெரியல. அப்போ இந்த தேர்தலும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குமா, இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்? இல்லை, இன்னைக்கு நிலைமையில் அப்படி தான் இருக்குது. திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்குது. வரப்போகிற காலத்தில் வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருந்து, இல்லை திமுக மேலே பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள், இடி ரைடு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து ஏதாவது அவங்க பண்ணினாங்கன்னா, மத்திய அரசு பண்ணினாங்கன்னா இன்னும் பேர் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க எப்படி இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி பெரிய செல்வாக்கோடு இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி விஜய் கூட்டணியும் வந்து அவர் விஜய் வெளியில் வந்து பயணம் போகும்போது தான் அவருடைய உண்மையான செல்வாக்கு என்ன ஏது எப்படி மக்கள் திரள்றாங்க அதை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து திமுகவுக்கான ஒரு எட்ஜ் பலமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம இது இன்றைக்கி நிலைமை தான். நாளைக்கோ நாளைக்கோ அரசியல் வந்து என்றைக்குமே மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது எப்படிப்பட்ட யார் எந்த இடத்துல போகிறாங்க எங்கே இருக்காங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அன்றைக்கி இருக்கிற பொசிஷன் வச்சு தான் பேச முடியும். இன்றைக்கி நீங்கள் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா திமுக வின் பண்ணணும். அதை தெளிவாக நம்ம சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஓபிஎஸ் அவர்களை நம்பக்கூடாது. அவர் பாஜக ஆதரவாளர் தான். அவர் எந்த காலத்துலையும் திமுகவுக்கு ஆதரவாக அவர் வரமாட்டார். திமுகவுக்கு ஆதரவு வந்து இந்த தேர்தலில் வரேன்னு சொன்னால் கூட அவர் பாஜகனுடைய பி டீமாக தான் செயல்படுவார் அப்படிங்கிற கருத்துக்களை பார்க்க முடியுது திமுக ஆதரவாளர்களிடையே. ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் இப்போ எடுத்திருக்கிறதா? ஏன்னா அவருக்குன்னு கட்சி இல்லை.
தனி கட்சி வச்சு யாரோடும் கூட்டணி அமைச்சு செயல்பட முடியாது. அப்போ இன்னொரு கட்சியில் போய் இணைய வேண்டிய ஒரு சூழல் இருக்காரா, இல்லை தனித்து சுயேட்சையாக நாடாளுமன்ற தேர்தல் போல போட்டியிட இருக்காரா? அவர் என்ன அவர் ஏற்கனவே அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருக்காரு. குழு தானே அது, கட்சியா பதிவு அந்த செய்யப்படலையே. குழுவோடய ஒரு இப்போ எப்படி ஒரு காலத்தில் வந்து ஜனநாயக பேரவைன்னு ஆரம்பித்து சிதம்பரம் ஒரு கூட்டணிலாம் வச்சுருந்தாரு. அந்த மாதிரி உரிமை மீட்பு குழுன்ற பேர்லேயே கூட இயங்குவாங்க, சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க சுயேட்சை சின்னத்தில் கூட நிற்பாங்க, இல்லை உதயசூரியன் சின்னத்தில் கண்டிப்பாக நிற்பாங்களா ஓபிஎஸ்லாம் சொல்ல முடியாது. சுயேட்சை சின்னத்தில் நிற்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது வந்து அவங்கள பொறுத்த மட்டும் வந்து ஓபிஎஸை பொறுத்த மட்டும் ஃபைட் வந்து இபிஎஸோட தான். இபிஎஸ்ஸை பலவீனமாக்கணும், இந்த தேர்தலில் அவரை வந்து பலவீனமாக்கணுன்றது தான் அவங்க பாயிண்ட்டு. அதில் தான் அவர் ஒர்க் பண்ணுறார். மறுபடியும் பாஜகவோட ரொம்ப விசுவாசமாக இருந்தார், உண்மை தான். பாஜக இவரை வந்து தூண்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பல விதங்களை முயற்சி பண்ணுறாங்க மீண்டும் என்டிஏல கொண்டுறதுக்காக. ஆனால் இவர் எந்த கால்ஸையும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றார். ஏன்னா இவருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஃபைட் பண்ணுற அந்த மூடு இருக்கோ இல்லையோ, இவர் சுற்றி இருக்கிறவங்க வந்து ஓபிஎஸ் சுற்றி இருக்கிறவங்க நம்ம இந்த ஃபைட்டை பண்ணியே ஆணுன்னு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இல்லாட்டி நமக்கு அரசியலே போயிடும். ஓபிஎஸ்க்கு அரசியல் போகிறது இல்லை, அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அரசியல் போயிடும் இல்லை. அதனால நம்ம ஃபைட் பண்ணியே ஆகணும், நம்ம இபிஎஸ்ஸை வீழ்த்தியே ஆகணும். அதிமுக தோற்றாலும் பரவாயில்ல, இபிஎஸ்ஸை வீழ்த்தி ஆகணும். எப்படி ஜெயலலிதா வந்து ஜானகி அம்மா வீழ்த்தினாங்களோ, அவங்க எம்ஜிஆர் ஒய்ஃபுன்னு கூட பார்க்கல, வீழ்த்தினாங்கல்ல. அந்த மாதிரி அதிமுக தோற்றாலும் பரவாயில்ல, இபிஎஸ்ஸை வீழ்த்தி ஆகணும். அவர் போன வாட்டி மாதிரி 66 இடம் வாங்கக்கூடாது, 35 இடம் 30 இடத்தோடு அவர் நிறுத்திடணும் அவரை. அப்போது அந்த அதிமுகலேயே ஒரு பெரிய கொந்தளிப்பு விழும், இபிஎஸ்ஸை வந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆங்கிளில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பாஜக இப்போ எடுத்துக்கிற இந்த பாஜக என்டிஏலேருந்து வெளில வந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் கூட நம்ம மாறக்கூடாது. டிசம்பர் வரையும் இதே பொசிஷனில் கண்டினியூ பண்ணணும். பாஜக அரசை எதிர்க்கணும். அதே மாதிரி தமிழக அரசையும் அப்பப்போ ஏதாவது விமர்சனம் பண்ணணுன்றது தான் இப்போ எடுத்துருக்கிற பாலிடிக்ஸு. இதை வந்து அவங்க டிசம்பர் வரையும் எடுப்பாங்கன்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் அமித்ஷா என்ன நினைக்கிறார், எப்படியாவது இவரை பிடிச்சி போட்டணும் பன்னீரை அப்படின்னு நினச்சி பல விதங்களை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பன்னீருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தால் கூட அவர் சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நம்ம இந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருந்து டிசம்பர் மாதம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம February 24 மாநாடு வச்சுருக்கோம், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் எந்த ஊசலாட்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக வந்து. ஆனால் பாஜக எல்லா விதமான முயற்சியும் பண்ணுறாங்க. இப்போதைய தேர்தல்கள்னு பார்த்தா 4 முனை போட்டி தான். அதிமுக கூட்டணி, அதே போல் திமுக கூட்டணி, விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, சீமான் ஒரு பக்கம் இருக்காரு. இந்த முறை சீமானுக்கு மிகப்பெரும் அடி இருக்கு, அந்த மாற்று அப்படிங்கிற வாக்குகள் முழுக்க விஜய்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய பார்வை கடைசி? கண்டிப்பாக சீமானுக்கு இந்த வாட்டி அந்த ஓட்டை வாங்குறது வந்து கொஞ்சம், அவரை வந்து யாதவர்கள் ட்ரை பண்ணுறாரு, அங்கே நாடார்கள் ட்ரை பண்ணுறாரு, மாடு ஓட்டுறாரு, மாடு பரம்பரை ஏறுறாரு, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை வச்சு தான் ஏறாரு. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆட்களை வச்சு பண்ணால் கூட அந்த ஆட்கள் தான் வந்து அந்த தொழில் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இப்போ மலையாளவங்க தான் அந்த தொழில் பண்ணுறாங்களே, எல்லாரும் அந்த தொழில் பண்ணுறாங்க. இப்போலாம் மாறிடுது, அந்த ஜாதி தான் ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இப்போ முடி வெட்டுறவங்களே இருக்கான்னு வச்சுக்கோங்க, நகர்ப்புறங்கள்லாம் எத்தனை மாடர்ன் சலூன் இருக்குது, அதில் வெட்டுறவங்கலாம் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களான எல்லாருமே அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவர் யாதவர்கள் தான் வந்து மாடு வளர்க்குறாங்கன்னு, மாடு எல்லாருமே வளர்க்குறாங்க. விவசாயம் பண்ணுற எல்லாருமே மாடு வச்சுருக்காங்க, விவசாயம் பண்ணுற எல்லாருமே யாதவர்களாக இருக்காங்க, அவங்க வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதனால் இவர் எந்த ஐடியாவில் அந்த இதை எடுக்கிறாரு தெரியல இவருக்கு. அதனால் இவர் ஏற்கனவே மொழி சிறுபான்மையோரை பகைச்சிட்டாரு. அதனால் அது தவிர வந்து சில குறிப்பிட்ட கம்யூனி அருந்ததியர் போன்றவர்களை பகைச்சிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவேந்திர குலவேளாளரை பற்றி சொல்லி முக்குளத்தோரை பகைச்சின்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவருடைய ஆட்களே நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. ஸோ இன்னும் அதனால் விஜய் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போட்டவங்க விலகி வந்துருவாங்க. ஸோ இந்த வாட்டி அவர் அந்த தன்னோட 8% அவர் தக்க வச்சுட்டாருன்னா அதுவே ஒரு பெரிய சாதனையாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்தை, என்னை பொறுத்த மட்டும். ஓகே, நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து களம் எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி.